ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் தாஜா. இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலங்கையிலேயே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இவர் தான் இப்போ இலங்கையிலேயே ட்ரெண்டிங்கான ஒரு நபராக காணப்படுகிறார். அப்படி என்னடா இலங்கையில் ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22-23 நாளுக்கு மேலாக ஒருவர் நடைபயணம், அதாவது இலங்கையில் உள்ள கரையோர பிரதேசங்களை நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அதாவது இவருடைய சொந்த ஊரான பேருவளையில இருந்து இலங்கை ஃபுல்லா உள்ள கரையோர பிரதேசங்களை 50 நாளுக்குள்ள நடந்து வர்றேன்னு சொல்லி சேலஞ்ச் கூடி அதனையை நிலைநாட்டுவதற்காக இவர் ஒரு நடைபயணம் மேற்கொண்டிருக்கேன். சோ அந்த அவரை பற்றி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. சோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. வெடித்து சிதறிடும் வரைதான் எரிமலை, வெடித்த பின்னே தரைமட்டமாகி தணிந்திடும் அதன் நிலை. சீறி பாய்ந்திடும் வரைதான் கடல் அலை, கரை தொட்ட பின்னே தன்னிலை மறந்தே பின்வாங்கிடும் அலை. உயிர் கொண்டாடும் வரைதான் உடல்நிலை, உயிர் உதறிய பிறகு சொல்லவே தேவையில்லை. மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், எங்கு தேவையோ அங்கே சாந்தமாய் செல்வோம். சத்தமின்றி சாதனைகள் செய்வோம், சாதனைகள் வழியே உலகுள்ள வரை அழியாமல் வாழ்வோம். இந்த கவிதை ஷோ மீ த வியூ அவர்களுக்கு டெடிகேட் பண்றேன். சோ முயற்சி எப்பயும் கைவிட்டுறாங்க, இதே போல எப்பயும் சாதனைகள் செய்ய வேண்டும். நான் சரித்திரம் படிக்க பிறந்தவன் அல்ல, படைக்க பிறந்தவன் என்றதுதான் இவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது. நடைபயணம் மேற்கொள்றதுன்றது ஒரு லேசுப்பட்ட காரியம் இல்லை. அதுவும் இலங்கையில் உள்ள கரையோர பிரதேசங்களை நடைபயணத்தினூடாக 50 நாட்களுக்குள்ள நிறைவு செய்வேன் என்று சொல்லி ஒரு சேலஞ்ச் பிடிக்கிறது ஈஸியான ஒரு விடயம் அல்ல. இவர் பேருவளையை பிறப்பிடமாக கொண்ட ஒருவர். பேருவளையில இருந்து தனது நடைபயணத்தை தொடங்கி இன்றுடன் அவர் 24வது நாள் தனது நடைபயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். இலங்கையில் உள்ள மக்கள் இன மத பேதமின்றி அவருக்கு ஃபுல் சப்போர்ட் வழங்கி கொண்டு வராங்கன்ற சொல்ற விஷயம் பெருமைப்படக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களாகட்டும் வேறு மாகாணங்களில் உள்ள மக்களாகட்டும் இவருக்கு பாரிய அளவிலான சப்போர்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னு சொல்லிதான் சொல்ல வேண்டும். சாதனை என்றது படைக்கணும் என்று மனதில் வந்துட்டு சொன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த சாதனையை நடத்தி காட்டணும் என்ற ஒரு முடிவில் தான் இவர் அவருடைய நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். எவ்வளவு கஷ்டங்கள் இன்னல்கள் வந்தால் கூட அவர் அவருடைய சாதனையில இருந்து சொற்றும் மனம் தளராமல் தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை மக்களாகிய நாமும் அவருக்கு நிறைய சப்போர்ட்டுகளை செய்ய வேண்டும் என்று சொல்றதுதான் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இருந்தும் அவர் இன்னும் போற இடங்கள்ல அவருக்கு இன்னும் மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோல நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பிரதர். இன்னும் நீங்க நிறைய சாதனைகளை பண்ண வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன்.